ரேணு வாயேன் போய் ஏய், மளிகை விட்றா, சாமான் விட்றா. வாங்கிடலாம். முடியாது, நீ போயிட்டு வா. எனக்கு படிக்க நிறைய இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் 219 இன்டர்வியூ கூட்டு போயிருக்கேன். ஒன்றில் கூட செலக்ட் ஆனது இல்லை. என்னத்த சொல்ல. மாமா எங்க போறீங்க? அதுவா உங்கள் அத்தா மளிகை சாமான் வாங்க சொல்லி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதான் வாங்க போயிட்டுருக்கேன். பைக்ல தானே போறீங்க? ஆமாம். எனக்கும் பைக் ஓட்ட சொல்லி தரீங்களா? என்ன ஏதோ கருகிற வாடை வருது. ஓ பொசசிவ்னஸ். உனக்கு பைக் ஓட்ட இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இப்போ நம்ம 2 பேரும் போய் மளிகை சாமான் மட்டும் வாங்கிட்டு வருவோமா? போலாம். பாப்போம். ஏய் இரு, நீ ஒன்றும் போக தேவையில்ல. எனக்கு ஸ்டேஷனரிஸ் நிறைய வாங்கணும், நான் போயிட்டு வரேன். உனக்கு என்ன வாங்கணும்னு சொல்லு, நாங்களே வாங்கிட்டு வரோம். அதானே சொன்னா வாங்கிட்டு வர போகிறோம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என் பொருள் நானே வாங்கிக்கிறேன். நீ வா போ. ஏய் ஐயோ, சமையல் பண்ணணும், பாத்திரம் தேய்க்கணும், காய் வெட்டணும், கை வேற வலிக்குது. டே ஜெய், அம்மாக்கு கையெல்லாம் வலிக்குதுடா, கொஞ்சம் காய் கட் பண்ணி சரியா? மா, தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய போய் காய்கறி நறுக்க சொல்கிற. அதெல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளை கலகாமா? கொய்யால ஊர்ல இருக்க பிள்ளைங்களா வேலை வெட்டிக்கு போதே, நீ மட்டும் வீட்டுல உட்காந்துருக்கே, இது ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு அழகாடா? சரி சரி சரி, மானத்தை வாங்காத. நீ கண்டுக்காத. அம்மாடி ரேணு, ஆ நீ யாவது அத்தை கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஐயோ, நான் படிச்சிட்டு இருக்கேனே அத்தை. சரிம்மா, நீ பாரு. ஏன் தா என்கிட்டலாம் கேட்க மாட்டீங்களா? கொடுங்க, நான் கட் பண்றேன். உனக்கு காய்கறிலாம் நறுக்க தெரியுமா? என்ன கேட்டீங்க? சமைக்க தெரியுமாண்ணா? சொல்ல போனா அக்கா விட நான் தான் சூப்பரா சமைப்பேன். பரவாயில்லையே, காய்கறிலாம் நல்லா நறுக்கிற. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறேன். மா, என்னம்மா இந்த மாதிரி பொண்ணு? பேசாம இந்த பொண்ணையே. ஆ இல்ல இல்ல, இந்த பொண்ணையே கட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தேன்.